Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பூபதி ஜான்சன் மதுரை மேயர் ஏன் ராஜினாமா செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுக்கு அதிமுக என்ன சொல்லுது, இங்க ஊழல் நிறைய நடந்துச்சு, சொத்து வரி எல்லாம் அதிகமாச்சுது, நாங்க தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தோம், எங்களுடைய அழுத்தத்தின் பேர்ல தான் அவங்க ராஜினாமா செய்தாங்கன்னாங்க. எதனால் ராஜினாமா செய்தாங்க? மதுரை மேயர் ராஜினாமா செய்தது வந்து ஒரு தார்மீக அடிப்படை. அதாவது வந்து அவருடைய கணவர் வந்து அந்த டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீதிமன்றம் சென்று வந்திருக்கிறார். அதனால் ஒரு அரசு, ஒரு திமுக அரசு இருக்கக்கூடிய மேயர் வந்து தார்மீக அடிப்படையிலே இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை யார் விளக்கணும்? பூபதி சாண்டியுடைய தனிப்பட்ட கருத்து, செய்திகளின் அடிப்படையில் பேசுறீங்க, இது விளக்க வேண்டியது யார்? விளக்க வேண்டியது மேயரே சொன்னவே போதும். முதலமைச்சர் இது சார்ந்து விளக்கம் சொல்லணும் இல்லையா? ஒரு மேயர் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பொறுப்பு. இதுவரைக்கும் மதுரை மாநகராட்சி உருவாக்கிய பிறகு இது போன்ற ஒரு சம்பவம் அங்கே நடைபெறல. அது வந்து இதுக்கு முன்னாடி மண்டல தலைவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்ய சொன்னாரு முதலமைச்சர். அதுக்கான ஒரு காரணத்தையும் விளக்கவில்லை. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மக்கள் மன்றத்தில் விளக்கம் கொடுக்கலையே அப்படிங்கிறது தான் தெரியல. என்ன முதலமைச்சர் ஏன் விளக்கம் கொடுக்கலன்னு தெரியல. ஒருவேளை விளக்கம் கொடுக்கலாம், ஒருவேளை மற்ற கேள்விகள்லாம் வரும்பொழுது அது சம்பந்தமான விளக்கங்கள் முதலமைச்சர் கொடுப்பார். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா காரியங்களிலும் ஒரு சரியான நிலைப்பாடு தான் எடுக்கிறார். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், அது இப்போ கரூரினுடைய பிரச்சனையாக இருந்தாலும், ஆளுநருடைய பிரச்சனையாக இருந்தாலும், நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், மாநிலத்தினுடைய சுயாட்சி, மாநிலத்தினுடைய கல்வி உரிமை, ரெண்டாவது இடஒதுக்கீடு, ரெண்டாவது வந்து பிசிஆர் சட்டம், இது போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டம் எதாக இருந்தாலும் அவருடைய நிலைப்பாடு ஒரு நடுநிலைமையான நிலைப்பாடு மாதிரி தான் இருக்கு. இந்த மேட்டர் சட்டம் ஏற்றிட்டாங்களா? வன்கொடுமைக்கு இப்போதான் கமிஷன் போட்டிருக்காங்களா? கமிஷன் போட்டிருக்காங்க. அது வன்கொடுமை சம்பந்த சட்டமாக விசிகாருடைய தலைவர், இடதுசாரிகளினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்து 2021 தேர்தல் பிரச்சாரம் அந்த நேரத்தில் ஆணவ கொலைகளுக்கு தனி சட்டம் இயற்றப்படும் சொன்னாங்க. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆணையம் அமைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல? இல்லை, கரெக்டு தான். அதாவது இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், ரெண்டாவது இதனுடைய ஆணையம் அமைத்தல், நீதிபதியினுடைய குழு அமைக்கிறது அப்படிங்கிறது வந்து மக்களினுடைய தாக்கம். விசிக கட்சிகள் கூட அவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறாரு. நம்மளுடைய இடதுசாரி கட்சிகளுடைய சண்முகம் அவர்கள் கூட வலியுறுத்தி வந்திருக்காரு. அது சம்பந்தமாக எடுத்திருக்கிறார். நான் பொதுவாக என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு பாகுபாடற்ற, ஒரு நிதானமாக எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து ஆராய்ந்து ஒரு சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாரு. இந்த மதுரை மேட்டரில் கண்டிப்பாக அவர் பதில் விளக்கம் தருவார். பாகுபாடு ஒரே விஷயம், விளக்கம் சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சர் பேசுறது ஒளிபரப்பாகுது, அமைச்சர்கள் பேசுறது ஒளிபரப்பாகுது. ஆனால் எதிர்கட்சி சார்ந்த நபர்கள், அதாவது எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், எதிர்கட்சி உறுப்பினர்கள் எதுவும் நேரலை செய்யப்படுவதில்லை. அவங்க பேச ஆரம்பிச்சு நேரலை என்ன ஆகுதுன்னா கட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பாகுபாடு இல்லையா? இல்ல, அந்த மாதிரி கட் பண்ணா கண்டிப்பாக அது பாகுபாடு பண்றாங்களா பண்ணலையா? பூபதி ஜான்சன் டெய்லி டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, கண்டிப்பா செய்திகளை பார்ப்பீங்க. கட் பண்றாங்களா பண்ணலையா? நான் சொல்லல. இல்ல, எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசும்போதும் உறுப்பினர்கள் பேசும்போதும் கண்டிப்பாக அது ஒளிபரப்பப்படுகிறார்கள். அது வேண்டுமென்றே கட் பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பாக இப்போ 3 நாட்கள் நடந்துல்ல, நீங்க எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் பேசுனது நீங்க கேட்டீங்களா? இல்லை, நான் கேட்கல. நான் வந்து எனக்கு டிவி அதில் ஃபாலோ பண்ண முடியல. மற்ற விஷயத்தில் நான் ஃபாலோ பண்ணி ஒளிபரப்பல. முதலமைச்சர் பேசுனதை ஒளிபரப்புனாங்க, எதிர்க்கட்சி தரப்புல பேசுனது ஒளிபரப்பப்படவில்லை. அது வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனால் நான் வந்து டிவியை ஃபாலோ பண்ணல. மற்ற விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணலாம் இல்லை. கவர்னருடைய மேட்ரு, இந்த பில்லு, இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம், இது போன்ற கருத்துக்களை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அது நான் பார்க்கல. ஆனால் ஒன்று, கண்டிப்பாக சட்டசபையானது பாகுபாடின்றி, பாரபட்சமின்றி கண்டிப்பாக எதிர்க்கட்சியினுடைய தலைவர்களையும் குரல்களையும் கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக சொல்லுவார்கள், ஒளிபரப்பப்படுவார்கள். அதில் எந்த விதமான உள்நோக்கம் இருந்து அதை கட் செய்வதோ இல்லை தடை செய்வதோ அது போன்று இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ரெண்டாவது, ஆளுநர் தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய வேல்முருகன் ஐயா அவர் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்குறாரு. உடனே துரைமுருகன் ஐயா என்ன சொல்கிறாரு, அதை பற்றி கேட்பதற்கு அந்த தொகுதி எம்எல்ஏ இருக்காருன்றாரு. எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், சட்டசபையில் அந்தந்த தொகுதியை பற்றி அந்தந்த எம்எல்ஏ மட்டும்தான் பேசணுமா?
அப்படின்னா சொல்லுங்கள், நான் கேசிக்கிறேன். நான் பேசக்கூடாதா? நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரக்கூடாதா? இதில் பாகுபாடு இல்லைன்றீங்க. பகுபாடே இருக்குங்கிறேன் நான். அர்த்தமில்லாத வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அடிப்படையில் நீங்கள் சாதிக்கணும்னு சொன்னால் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். இப்படி காட்டிட்டு 2 1 1 11 கூட நீங்கள் சொல்லலாம். நம்புற மாதிரி தான் இருக்கும். கேள்விக்கு பதில் சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக வாங்க. சட்டசபையில் இதே மாதிரியான பிரச்சனைகளை மத்திய அரசு இவர் எடுக்கிறார், எடப்பாடி ஐயா எடுக்கிறார். 56 படி நான் முதல்ல பேசுகிறேங்கன்றார். அதெல்லாம் கிடையாது, நான் முதல்ல விளக்கம் கொடுத்துறேன். என்ன விளக்கம் தெரியுமா கொடுத்தாரு? விஜயின் கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பை அடித்தார்கள் சொல்லிட்டாங்க. இப்போ நாமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோமா? நீங்கள் ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பண்ணணும்? இவர் பேசும்போது தப்பாக இருந்தால் கையெடுத்து இப்படி கை காட்டணுமா? செருப்பால் உங்களை அடிச்சுட்டு நெறியாளரை கவனத்தை ஈர்ப்பதற்காக ரவி செருப்பால் அடித்தார் சொல்லட்டுமா? முதலமைச்சர் சட்டசபையில் சொன்னதை நியாயப்படுத்தட்டுமா? நாளைக்கு திமுக கூட்டத்துக்கு நான் போகிறேன், இதே மாதிரியே ஒரு 5-6 செருப்பு எடுத்துகிட்டு போகிறேன். அவருக்கு நேர்மையாக நான் சொல்கிறேன், ஐயா தப்பாக பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் கவனிங்க. நேர்மையாக சொல்கிறேன். திமுக கூட்டத்துக்கு போனால் நேர்மையாக சொல்கிறேன், செருப்பு எடுத்து அடிக்கட்டுமா? சட்டசபையில் இப்படி ஒரு பேச்சை முதலமைச்சர் பேசிட்டு அதை கருவறை பற்றி நல்ல விளக்கம் அப்படின்னீங்கன்னா விளக்கண்ண. டாக்டர் தோழர் சொன்னார் செருப்பு எடுத்து அடித்தாங்க, அந்த வார்த்தையே தவறு. செருப்பை அடிப்பதற்காக போடவில்லை, செருப்பு வீசப்பட்டது. அதான் ரொம்ப முக்கியம். செருப்பு வீசப்பட்டது. அப்ப வீசப்பட்ட செருப்பு எதற்காக வீசப்பட்டது என்றால், அங்க கிட்டத்தட்ட ஒரு 27,000 மக்கள் இருக்கிறார்கள். வண்டி நடுவில் நிற்குது, 2 பக்கம் சுனாமி மாதிரி அலை மாதிரி விரிக்கிறது. அவங்க ஜாம்ப், அதாவது இந்த இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்களா பர்கர் மாதிரி அப்படியே அந்த பக்கம் இருக்கிற ஒரு கட்டத்துக்கு இதற்கு அமுக்கப்படுகிறார்கள். விஜய் வண்டி வருவதற்கு முன்பாகவே 5 நிமிடத்திற்கு முன்பாகவே அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அதனால அங்க இருக்கிறவங்க சத்தம் போடுறான், கூப்பிடுறான். கூப்பிடும் பொழுது இருங்க, கூப்பிடும் ஐயா இருங்க, ஒரு நிமிஷம் முக்கியமான கருத்து சொல்றேன் ஐயா. இருங்க, உங்க கவனத்தை ஈர்ப்பதற்கு ஐயா முக்கியமான கருத்து ஐயா. கத்தி வீச முடியாது, குத்தல ஐயா, கத்தி வீசற பரவாயில்லை. சொல்றது கேளுங்க, சொல்றது அவங்க பேசுறாங்க. என்னங்க இது சம்பந்தமே இல்லாத ஒரு மேட்டரா இருக்கு. ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிஷம் பேசுறேன். சொல்லிட்டு வீசுவதை பத்தி பேசுங்க. அது அடிப்பதற்காக போட்ட செருப்பு அல்ல, அது வீசுறது. கொலை பண்றதுக்கு போடலங்க. இருங்க, வீசுது எதற்குனா உண்மையாலுமே கவனத்துக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய கூட்டத்துல அங்க இருக்கிறவங்க கீழே விழுந்துட்டான், கூப்பாடு போட்டா ஆம்புலன்ஸ் வரல, ஐயோ ஐயோ கத்துறான், என்னப்பா பண்றது, என்னடா பண்றதுன்னு சொன்னா அவன் கவுன்சிலர் டக்குனு கையில கிடைச்சா அப்படி தூக்கி வீசுறான். அவ்வளவுதானே கொண்டாங்க, நான் வீசுறேன் சார், நான் வீசுறேன் சார். உங்களை குத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல சார். இல்ல இல்லங்க, நான் சொல்றத கேளுங்க, நீங்க தவறா பேசுறீங்க. அதாவது அந்த நல்லா புரிஞ்சுங்க, கண்டிப்பாக மக்கள் பார்க்கறாங்க. மீடியா டிபேட் அங்க என்ன நடந்துன்னு இப்போ பேச வேண்டாம், முதலமைச்சர் பேசுறாரு. சதீஷ் நீங்க ஏதோ குள்ள ஆக்சுவலா டாக்டர் சார் திடீர்னு டக்குன்னு அப்படியே சேர்ன் அப் ஆகி அந்த அன்னியன் படம் இருக்கும் பாத்தீங்களா, அதை பத்தி பேசும்போது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கரூர் விஷயம் எடுத்தோன்னே அப்படியே பூஸ்டப் ஆறாரு. ஆனா இதே இது மேயர் ஏன் ரிசைன் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே காமாறாரு. அவர் சூழ்நிலை பார்த்துட்டு இருக்கவங்களே பார்ப்பாங்க. ஓகேங்களா? இல்ல நெக்ஸ்ட் ஆம்ஸ்ட்ராங், அதுவும் இல்லாம என்ன எஸ்ஐடி ஃபார்ம் பண்றது, ஓகேங்களா? எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது ஹைகோர்ட்டுக்கு அகைன்ஸ்டா இவங்க போய் சொல்றாங்க, ஹைகோர்ட் ஃபார்ம் பண்ண எஸ்ஐடியை கலைச்சிட்டு நாங்க போடுற எஸ்ஐடியை போடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க அப்பக்ஸ் கோர்ட்ல கேட்கறாங்கன்னா அந்த கிட்னி தட்டு வழக்குல, அப்படின்னா இவங்க ஆளுங்களை போட்டு இவங்க விசாரிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இது பின்னாடி இருக்கிற ஒரு எண்ணம் என்ன அதுங்கிறத அதுக்கு அவர் ஆன்சர் பண்ணணும். இன்னைக்கு மேயர் அவங்களுக்கு உடல் ரீதியா தான் அவங்க மேயரே சொல்லலான்றது சொன்னாரு. அவங்க ரிசிக்னேஷன்ல என்ன இருக்குது, டியூ டு மை ஹெல்த் இஷ்யூஸ் ஐ எம் ரிசைனிங் தான் போட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? இவங்க சொல்ற மாதிரி எதுவுமே போடல. ஆனா ஒரு விதத்துல ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அக்டோபர் மாசம், இந்த அக்டோபர் மாசத்துல மறைக்கப்பட்ட உண்மைகள் தான் நான் சொல்றேன் சார். அதாவது கிட்னி த்ரெட் கோர்ட் உங்களுக்கு கொட்டு வச்சிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் வழக்குல பாத்தீங்கன்னா இவங்க போட்ட சார்ஜ் ஷீட் 7411 பக்கத்தையும் குப்பைன்னு சொல்லி அதுக்கு அகைன்ஸ்டாவும் இவங்க சுப்ரீம் கோர்ட் போறாங்க. ஈச் அண்ட் எவ்ரிதிங் இவங்க இதெல்லாம் ஹைட் அவுட் பண்றாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலயும் சிபிஐ வந்திருக்கு. ஏன் விஜய் ஒரு ஆர்வமோ நோக்கமோ பேசவே மாட்டாங்க. இதெல்லாம் சட்டசபையில